அது 12 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 2 மணிக்கு வந்தால் கூட இந்த கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்தா அவங்க பர்மிஷன் 10,000 டிக்கெட் தான். அந்த 10,000 அவ்வளோ இருந்திருக்கும் அந்த 12 மணிக்கு 2 மணி டைமில். சாயந்தரம் ஆக 5:30 மணி ஆக என்னன்னா கூட்டம் அதிகமாகும். ஏன்னா சனிக்கிழமைங்கிறப்ப கரூர் டெக்ஸ்டைல் ஃபுல்லாக அதாவது சம்பள நாள் சனிக்கிழமை எல்லாம் வேலையை முடிச்சு வர டைம் 5:30 6 மணிக்கெல்லாம் அந்த கூட்டம் தான் அதிகம் காரணம். ஆமா, சனிக்கிழமை வந்து நம்ம பைபாஸ் கரூர் பைபாஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போது 1 மணி நேரம் ஆகும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாதாரண நாளாவே பைபாஸ்லேருந்து நீ பஸ் ஸ்டாண்டு போது 1 மணி நேரம் ஆகும் கரூரில். சனிக்கிழமை நாளாவே சனிக்கிழமை மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாமல் இது என்னன்னா வெளி மாவட்ட மக்கள் கொஞ்சம் அதிகம் வந்துட்டா அது ஒரு காரணம், மெயின் காரணம். அவங்களுக்கு கூட்டத்தை பார்க்க ரசிகர்கள் எல்லாம் வர்றாங்க. இளைஞர் பாட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா பரவாயில்ல. ஏன்னா அவங்களாம் வந்து ரசிகர் பார்க்க வராங்க, விஜய் பார்க்க வராங்க. டிவியில் பார்த்தா அதே முடிஞ்சா தெரியும். நானும் சொந்த இதே வெளிச்சாம நானும் நாங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் போனால் மாட்டு வந்து நாங்கள் வீட்டில் டிவியில் பார்த்தா அதே முடிஞ்சா தெரிய போகுது. வெறும் டிவியில் பார்த்தா வேற மூஞ்சி, நேரில் பார்த்தா வேற மூஞ்சி கிடையாது. அதெல்லாம் மக்களை கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண. என்ன நடந்தது சார்? விஜய் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு ரொம்ப ஆச்சுன்றாங்க. ஆமா, அதுக்கு கூட்டம் கம்மி, அதுக்கு கூட்டம் இல்ல வண்டி வர. அது விஜய் வந்து மெயினா வந்து பைபாஸ் மேலே காமிச்சிட்டு என்ன பண்ண உள்ள போயிட்டாப்ல. சீட்ல உட்காந்துட்டு வெளியே வந்திருந்த சீட்ல உட்காந்துட்டு அவர் கை காசு வந்தாலும் கூட்டம் பின்னாடி வந்திருக்காது. அவர் பேக்கில் போய் உட்காந்து முன்னாடி சீட்ல உட்காரல. அவர் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து இருந்தாருன்னா இந்த கூட்டம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. அவர் உட்காராதனால என்னன்னா எல்லாம் மக்கள் பின்னாடி வண்டி திறந்துட்டு வந்துட்டாங்க. அதான் மெயின் காரணம். முத நாளைக்கு வந்து இந்த லொகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் எடப்பாடி அவர் யூபிஎஸ் வந்துட்டு போனாரு. இதே இடத்துல தான் எடப்பாடி வந்து இதே இடத்துல தான் பிரஸ் மீட் பண்ணாரு 1 டே பிஃபோர். அப்ப கூட்டம் வந்து மோஸ்ட்லி விலகுது. அவ்வளவு 10,000 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸே பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கொட்டுற இடம் தான், ஆப்போசிட்ல இருக்க. ஸோ இவங்க வராங்கிற கஷ்டம் அவங்க மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ண இடம் தான். இந்த இடத்துல அவ்வளோலாம் இருக்காது. இன்கேஸ் மழை பெஞ்சாவோ நார்மலாவோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குப்பையில மழை தேங்குச்சுனாவோ ஸ்மெல் அடிக்கிற இடம். ஓகேங்களா? ஸோ ஸ்மெல்லும் அடிக்கும், ரொம்ப குப்பை அதிகமா இருக்கும் காத்துல பறந்துட்டு. ஸோ இந்த இடத்துல நார்மலாவே ரோட்ல அந்த 2 வண்டி போற இடத்துல 1 வண்டி தான் போக முடியும் நார்மலா. ஸோ இப்போ இவங்க இந்த சூஸ் பண்ண அடுத்த நாள் எடப்பாடி அவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க முடிச்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இங்க சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தை, அப்புறம் அங்க இந்த பக்கம் சொல்லியிருந்தாங்க லைட் ஹவுஸ், இந்த மாதிரி 2 இடம் கேட்டிருந்தாங்க. அங்க முடியாதுன்னு சொல்லி வேலுசாமிபுரம் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வேலுசாமிபுரத்துல பாத்தீங்கன்னா இங்க இது பண்ணோன்னே ஸோ மத்தியானம் முத நாளே சொன்னதுக்கு அப்புறமே அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 30 காலையில பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்திருப்பாங்க. காலையில ஒரு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8,000 7,000 இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 இந்த லெவல்ல இருந்திருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. 2வது காலேஜ் பசங்க. ஸோ இங்க லோக்கல் இருக்கிற டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி அப்படிங்கல. ஸோ விஜய் வராருன்னா நீங்க போறதுன்னு சொல்லி அபிஷியலாவே அவங்களே ஆஃப்டர்நூனுக்கு மேல லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அந்த கிரௌட் ஒன்று பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க. ஸோ இங்க நியர்பை இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே லீவ் விட்டாங்க. அவங்க கேங் சர்க்கிள் என்னன்னா ஸோ நியர்பை இங்க இருக்கிறதுல காங்கயம், வெள்ளக்கோவில், ஸோ அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, இந்த பக்கம் பரமத்தி வேலூர், நாமக்கல்ல இருந்து வரவங்களும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரவங்க அந்த பஸ் பின்னாடி வந்தவங்க கிரௌட் அதிகம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரௌட் இருந்தது மோஸ்ட்லி அவ்வளோ ரஷ் இல்லை. பஸ் உள்ள வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச் நகரன்னா அந்த பஸ் பின்னாடியே ஒரு 100 பேர் வராங்க. ஸோ ஒரு சில ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. பஸ் வர விஜய் வந்து ஃப்ரண்ட் சீட் இல்ல, அவரை பார்க்கணும், பஸ்ஸுக்குள்ள அவர் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பஸ் பின்னாடியே ஒரு 100 பேர் பின்னாடியே ரஷா தள்ளிட்டே வராங்க. அவங்க வர என்னன்னா அந்த கூட்டம் அப்படியே நெருக்கல் அதிகமாகுது. ஸோ நெருக்கம் அதிகமாக ஒன்ஸ் ஒரு 50 பேர் கீழே விழுறாங்கன்னா அதுல எல்லாருனாலும் எந்திர முடியும். ஒரு 20 பேர் இருக்கணும்னா அடுத்து 20 மேல பேர் அப்படி அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மேல விழுறாங்க. ஒன்ஸ் மூச்சு முடிஞ்சு சொல்லி இந்த மேல செட்டு மேல ஏறாங்க. ஒரு சிலர் வெளியே போறாங்க. உள்ள லோக்கல் கேண்டிடேட் வந்து வெளியே போயிடுறாங்க. உள்ளூர் கேண்டிடேட் வந்து நார்மலாவே தண்ணி இல்ல. ஸோ இந்த பக்கம் வந்து குடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி தண்ணி இல்ல. 2வது யூரின் போறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாதனால எல்லாரும் நார்மலா 12 மணிக்கே தொலைவிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே யாரும் ஒன்ஸ் அவங்களா வெளியே போகணும்னு நினைச்சாலும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அவ்வளவு கிரௌடு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒன்ஸ் குழந்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷோல்டர் மேல வச்சு உட்காந்துருந்தாங்க. ஒன்ஸ் கீழே விழுந்ததுன்னா அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் விழுந்திருந்தாங்க. 10 பேருமே பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாக்கையில இறந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கிரௌடு தான். பஸ் நகர தான் அந்த கூட்டம் அதிகமா நெரிசலாக. அந்த குழந்தைங்க வந்து என்னன்னா முன்னாடியே வரும்போது அந்த கொடியை கட்டிட்டு ஷோல்டர் மேல குறைச்சலாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பஸ் நகர என்னன்னா அந்த தள்ளையில ஒரு 50 பேர் விழுகிறாங்கன்னா அந்த குழந்தை ஷோல்டர் மேல இருந்து கீழே விழுகிறாங்க. ஒன்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல ஏறி மிதிக்க அந்த மாதிரிலாம் இது பண்ணல. எல்லாம் எந்திரிக்கும் போது அந்த குழந்தை இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து குண்டா ஒருத்தர் விழுந்திருந்தாரு. ஸோ நாங்க கால் எடுத்து வைக்கலாம்னு நிற்கும் போது பாத்தீங்கன்னா அவர் இது மயங்கிட்டாருன்னு நினைச்சோம். பட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நியூஸ்ல பாக்கல அவர் இறந்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 பேர் விழுகிறாங்கன்னா
ஸோ அகைன் எந்திரிக்கும் போது எல்லாம் ஒருத்தர் ஊனி எந்திரிக்கல, கீழே யார் இருக்காங்க என்ன அப்படிங்கிறது நம்ம காலை தொடுற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இடம் இல்லை. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செருப்பே எல்லாம் கலந்துருக்கும், கால் வைக்கிறக்கே இடம் இல்லாம அந்த அளவுக்கு ரஷ்ஷா தான் இருந்துச்சு. ஸோ கீழே கால் வைக்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. ஒன்ஸ் கூட்டத்தில் இருக்கிறீங்க அவங்களாம் எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சாலும் எக்ஸிட் ஆகிறதுக்கு சுத்தமா பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஃபுல்லா கிரௌட் ரஷ். இவ்வளவு கூட்டம் அதிகமாயிருச்சு, தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சு ஓடி இருக்கலாம்ல எல்லாம். தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சா முடியாது, ஏன்னா பின்னாடி அதுக்கு முன்னாடி அவ்வளவு கிரௌட் இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 6 கிராஸ் தான் இருக்கு. வேலுசாமிபுரத்துல 4th கிராஸ், அந்த அடுத்த 2 லைன் தான் இருக்கு. அந்த லைன்ல தான் வெளியே எக்ஸிட் ஆகணும். மெயின் ரோட்ல எக்ஸிட் ஆகிறது சுத்தமா பாசிபிலிட்டி கிடையாது. இந்த லைன்ல போலான்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்ல. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா வெஹிக்கிள்ஸா தான் நின்று இருந்தாங்க, 2 வீலர். ஸோ இந்த மாதிரி பிரஸ் மீடியா அந்த மாதிரி ஒரு சில வண்டி நின்றதுனால இங்கேயும் எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அப்ப ஒரு சில லோக்கல் கேண்டிடேட் தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா எப்படி போறது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஸோ மோஸ்ட்லி எல்லாமே லேன்ல தான் போக பார்ப்பாங்க. அப்ப லேன்ல போகலன்னா ஸோ எப்படி இருந்தாலும் 1 or 2 பஸ்ஸே 1 hour டிராவல் பண்ணும்போது இவங்க இங்க கிராஸ் பண்றது ரொம்ப பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.